குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி டே 3. நேற்று ஆக்சுவலி அந்த கஃபேயோட கட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கிளம்பி ரூமுக்கு வந்து ரெடி ஆகிட்டு டீப் ஆஃப் தமிழா கான்சர்ட் போனேன். செம்ம டிஸ்டன்ஸ், நைஸ் கிரவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடம். பட் இங்கேருந்து போகிறேன் போயிட்டே இருக்கேன். அது ஏதோ அவுட்டர் ரிங் ரோடு, நம்ம ஊரில் இருக்கலாம் அந்த மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு ஏதோ காமிக்குது. அதில் வந்து 45 கிலோமீட்டர்ஸோ 50 கிலோமீட்டர்ஸோ காமிக்குது இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. ஸோ போயிட்டு நைட் இங்கே வரதுக்குள்ளே முடியல, ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அந்த பைக்கும் வந்து கொஞ்சம் ஓகே, முன்னாடியோட கொஞ்சம் லைக் ஈஸி ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே வந்து அவ்வளோ நேரம், ரொம்ப நேரம் லாங் ரேஸ்லாம் பண்ண முடியல. செம்மையாக இருந்துச்சு. அந்த கான்சர்ட்டோட லிங்க்ஸ்லாம் நான் அந்த வீடியோஸ்லாம் இங்கே போடுறேன். செம்ம என்டர்டெய்னிங்காக சூப்பராக இருந்துச்சு. This song is dedicated to all my North Indian friends. Let's go!
கேப்பாப்ப ஹிப்ஹாப் தெரியுமா? ஹிப்ஹாப்ல எங்க ஆதி நாடா. கொஞ்சம் டவுனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலேட்டபிள் சாங்ஸு, அங்கே போன எல்லாம் தமிழ் பீப்புளாக இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்த்துக்க. அண்ட் ஆக்சுவலி நான் வேறு ரூம் செக்இன் பண்ணியிருக்கேன். நான் அப்படியே காமிக்கிறேன். இதுதான் ரூம். ஆக்சுவலாக ரூமில் ஒன்றுமே இல்லை பெருசாக, சும்மா ஒரு பெட்டு, சும்மா ஒரு 2 days ஸ்டேக்கு. ஸோ அதில் காமிக்கலாம் ஒன்றும் இல்லை. அண்ட் இப்போது அடுத்த நாள் மார்னிங் 1:30 ஆயிடுச்சு. லஞ்ச் சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு மேகனாஸ் பிரியாணி ட்ரை பண்ணேன். அந்த டேயோட எண்டில் ஸ்மால் வேர்ல்டோட சோஷியல் மிக்சர் ப்ரோக்ராம் போயிருந்தேன். பட் அதை பற்றி நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் டே பேசியிருந்தேன். அந்த கிளிப்ஸை இப்போ ஆட் பண்ணுறேன். ஸ்மால் வேர்ல்டு இஸ் அ ஸ்கேம். நேற்று பெங்களூர் வந்திருந்தேன். அங்கே அவங்களோட சோஷியல் மிக்சர் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் நிஜமாலே ஸ்கேம், 2 ஸ்கேம் நடந்துச்சு ஆக்சுவலாக. டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் புக் பண்ணியிருந்தேன். இன்னொரு இதுலேயும் இருந்துச்சு புக் மை ஷோவில் வந்து இன்னொரு 5 PM காமிச்சிருக்கு. நான் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் புக் பண்ணதுனால 6 o'clock பண்ணேன். 6 o'clock போனால் ஈவெண்ட்டே முடிஞ்சிட்டு இருந்துச்சு, எதுவுமே இல்லை. அண்ட் ஆல்சோ லொக்கேஷன் தப்பாக இருந்துச்சு டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில். நான் எங்கேயோ போயிட்டு சுற்றிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நான் போகிறதுக்கே 6:30 ஆகிடுச்சு. 6:50க்கு வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு வந்து ஜாமிங் செஷன் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பட் அதுவும் வந்து ஹிந்தி சாங்ஸ். தமிழ் பையன் நான் என்ன பண்ணேன், ஒன்றுமே புரியல, ஒரு பாட்டு கூட புரியல. அண்ட் இன்னொன்று, அந்த சோஷியல் மிக்சர் ப்ரோக்ராமில் வந்தவங்களும் எல்லோரும் அவங்களோட பீப்புளே. கேர்ள்ஸுக்கு 99 என்ட்ரி, பாய்ஸுக்கு 199 என்ட்ரி. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து அவங்க ஆளுங்களே செட்டப் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா பாய்ஸ் வந்தோடனே சும்மா பழக விட்டுட்டு காசு வாங்கிட்டு அவங்களுக்கு லைக் ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ணணும், பில் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு இஷ்டமே இல்லை. சும்மா அவங்க காசுக்காக மேபி ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்களான்னு தெரியல, அதனால் வராங்க. லேட்டர் அந்த ஜாமிங் செஷன் போனல, அந்த ஜாமிங் செஷன்லேயே பார்த்தா இந்த இதில் வந்திருந்த கேர்ள்ஸ் லைக் இந்த மீட் பண்ணணும், மிங்கிள் ஆனன்னு வந்திருந்த கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து அங்கே வந்து காம்பேரிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அந்த குரூப்பாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. லைக் செட் வச்சு லைக் ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் பண்ணுற மாதிரி டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்கேம். இந்த மாதிரி இதுக்கு விடாதீங்க, நெக்ஸ்ட் டைம் போகாதீங்க. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போக மாட்டேன். லாஸ்ட் டே இன்றைக்கி கிளம்பணும். டைம் ஆகிடுச்சு. 10:40 ஆகுது. பைக் 11க்குள்ளே கொடுக்கணும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், போய் கொடுத்துட்டு அப்படியே எதாவது பண்ணிவிட்டு 1:30க்கு ட்ரெயின்னு. 1:30க்குள்ளே கேஎஸ்ஆர் போயிட்டு அங்கேருந்து போனோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய் பைக்கை விட்டுட்டு ஒரு கேப் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். இதுதான் டபுள் டெக்கர் ட்ரெயின். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் டபுள் டெக்கர் ட்ரெயினில் போக போகிறோம். ஸோ மேலேயும் சீட்டிங் இருக்கும், கீழேயும் சீட்டிங் இருக்கும். நம்மளுக்கு எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, உள்ளே போனால் தான் தெரியும். டிக்கெட் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. கீழே இல்லை, மேலே போகணும் போல். ட்ரெயின் கிட்ட வந்தாச்சு. எப்படியோ லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு கேபு, பெங்களூர் டிராஃபிக் தான் போல். வர்றதுக்கு 1 hour காமிச்சிச்சு. அப்புறம் பார்த்தா 1.5 hours கிட்ட ஆச்சு. செம்ம டிராஃபிக்கு. இப்போ தான் வந்து சேர்ந்தேன். லைட்டாக வெளில சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன கிடைக்குதோ அப்படியே சாப்பிட்டு வந்துட்டேன். நிறைய தான் சாப்பிட்டேன். எதாவது வாங்கணுமான்னு தெரில. ட்ரெயின் அழகாக இருக்குது பார்க்க, கொஞ்சம் கிராம்டாக இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம் யார் வராங்கன்ட்டு. எப்பயுமே நம்மளுக்கு மிடிலே கிடைக்குது. ஒரு அந்த சைடு விண்டோ கிடைக்கும்னு பார்த்தா மிடிலே கிடைக்குது. அப்புறம் யாரும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. வாங்க சென்னை கிளம்புனோம். இதோட இந்த இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மேலே ஒன்றும் இல்லை பெருசாக. இப்போது சென்னை போயிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். ரொம்ப நாளாக வீடியோ எடிட்டே பண்ணல. வீடியோ எடிட் பண்ணி போடணும். லாஸ்ட்டாக ஒரு தடவை இந்த ட்ரெயினை காமிச்சிட்டு அப்படியே இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏதாவது வேணால் லைட்டாக வாங்கிட்டு போகலாமான்னு பார்ப்போம்.